இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு சொன்னா அகில், யாரும் நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பேமெண்ட் சரியா பண்ணியிருக்கிறீங்க. பேமெண்ட்டை சரியாக பண்ணியிருக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு மாதமும் க்ளீனாக கால்குலேட் பண்ணி பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்களுக்கு இன்னொரு டேக்ஸ் கன்சல்டன்ட் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்து எல்லாம் க்ளீனாக செஞ்சுருக்கிறார். மிஸ்டேக் வேறு அந்த டெக்ஸை நாங்கள் பே பண்ணத்தோட இந்த வெட்டுன்ற விஷயம் முடியுதா? அது இந்த பாயிண்ட்டுக்கு தான் இப்போ வாரன். என்னான்னு சொன்னால், பேமெண்ட் பண்ணுறதோட அந்த எங்கட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிகிறது இல்லை. நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஒன்று ஃபைல் பண்ணணும். வெட் ரிட்டர்ன் நாங்கள் அதுக்கு சொல்கிறது என்ன விஷயம், நாங்கள் எவ்வளோ கேல்குலேட் பண்ண, எவ்வளோ இன்புட் வெட், எவ்வளோ அவுட்புட் வெட், நாங்கள் எப்படி செட் ஆஃப் பண்ணினோம், இந்த மாதம் எவ்வளோ, அடுத்த மாதம் எவ்வளோ, இந்த 3 மாதத்துக்கான ஏப்ரல் மே ஜூன், இந்த 3 மாதத்துக்கும் இந்த 3 மாதம் ஒரு குவார்ட்டர், இந்த குவார்ட்டருக்கான ரிட்டர்னு ஏப்ரல் மே ஜூன்ன்ற குவார்ட்டருக்கான ரிட்டர்னை ஜூலை 31 ஜூலைக்கு முதல்ல நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் ஏப்ரல் மாதத்துலேயும் இன்புட் பட் அவுட்புட் எல்லாம் கால்குலேட் பண்ணி பேமெண்ட் இருந்தால் பேமெண்ட்டை பண்ணியிருப்பீங்க. அதே மே மாதத்துலேயும் பண்ணியிருப்பீங்க, ஜூன் மாதத்துலேயும் பண்ணியிருப்பீங்க. இது 3 மாதத்தோட ஒரு சமரியை ரிட்டர்ன்னு சொல்லி அது ஐஆர்டி வெப்சைட்டில் போயிட்டு எங்களுக்கு அந்த ரிட்டர்ன் எல்லாம் எடுக்கலும். அதை நாங்கள் 31 ஜூலைக்கு முதல்ல இந்த சம்மரியை நாங்கள் ஐஆர்டிக்கு ஃபைல் பண்ண வேணும். அதான் வெட் ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேணும். இங்கிலாந்து டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் சப்மிட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், எந்த நேரம் எந்த மாதமும் கட்டாயம் எங்களுக்கு ஒரு வெட் அமௌண்ட் பே பண்ணுற நிலைமையில் இருக்கும்னு எங்களுக்கு சொல்லலை. சில டைமுக்கு அந்த குறிப்பிட்ட மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் சேல் பண்ணி நாங்கள் அவுட்புட்டை இன்புட்டோட செட் ஆஃப் பண்ணி நாங்கள் பே பண்ணிப்போம். ஆனால் மே மாதத்துக்கு போகக்க நாங்கள் பே பண்ணினோம், அதுவும் இன்புட் வெட் கூடையாக இருக்கும் அவுட்புட் வெட்டை பார்க்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் எங்களுக்கு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குச்சா? இது மிச்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு போகல, இன்டெப்த் போகணும். சில டைமுக்கு நீங்கள் சில மாதங்களில் பே பண்ணுவீங்க, சில மாதங்களில் பே பண்ண வேண்டிய தேவை இல்லாமையும் இருக்கலாம். இதுதான் மிச்சம் லேசாக சொல்ல போன எக்ஸ்பிளனேஷன். இதுதான் இது என்ன விஷயம், நாங்கள் சரியாக அந்த வெட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கான பேமெண்ட்டை மந்த்லி செஞ்சு கொண்டு போகணும். இல்லாட்டி அதுக்கு கட்டாயம் நாங்கள் பெனல்ட்டிஸும் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸும் பே பண்ண வேண்டியிருக்கும். நாங்கள் இந்த பிழையை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகணும் ஐஆர்டி கண்டுபிடிச்சிச்சுன்னு சொன்னால் வழக்கு போடுறதுக்கு கூட சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. என்ன இந்த பெனல்ட்டின்ற வரையில் கீழ் நாங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டில் இருந்து 10% மட்டும் அவங்களுக்கு பெனல்ட்டி அடிக்கும். அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அவங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்பேன். பெனல்ட்டியும் அடிச்சுட்டாங்க, என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க? உங்களுக்கு தர வேண்டிய சல்லியை நான் வச்சு கொண்டு இருந்தா உங்களுக்கு நஷ்டமாக இல்லையா? நான் அந்த சல்லியை பேங்க்கில் எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், நார்மல் பிஸ்னஸ் டேர்மில் பேசுகிறேன்னு சொன்னால் அவருக்கு ஒரு வட்டி வருமானம் வந்துருக்கு. அந்த ஆங்கிளில் பார்த்து தான் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டை எங்களுக்கு தந்தில்லையா, பெனல்ட்டி 10%, அதுக்கும் மேலால் இன்னும் 2% நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் பண்ணுவோம். அது 10% பெனல்ட்டி வேறையா, 2% மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 2% எடுப்பாங்க. இப்போ இதுதான் ஒரு ஜென்ரலாக சொல்ல போனால் கிடைக்கிற தண்டனை. நான் நினைக்கிறேன் ஒரு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கொடுத்துருக்கிறோம் இப்போதைக்கு. இன்னும் விரிவாக இன்னும் விஷயங்கள் பார்க்கறதுக்கு அது நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது சம்மந்தமாக வெட் சம்மந்தமாக இல்லை டெக் சம்மந்தமாக என்ன உங்களுக்கு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது விஷயமான டவுட் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அது இல்லாமல் எங்களோட ஹாட்லைன் நம்பருக்கும் கால் பண்ணலாம் வேண்டிய டைமுக்கு. அந்த டைமுக்கு நாங்கள் உங்களுக்கு தேவையான கன்சல்டன்சிஸை தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். அது மூலமாக உங்களோட கேள்விகளுக்கான எல்லா விடையும் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.